ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதே கேம் தான். நான் இந்த கேமுக்கு கண்டி ஒரு பிளேலிஸ்ட் செஞ்சு ஆகணும். நான் எல்லா கேரக்டரை பார்த்து முடிச்சுட்டு தான் நான் வேறு கேமுக்கு போவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரோலாம் இருந்தப்போ அந்த வீடியோவில் எனக்கு முதல்ல இன்ட்ரோவே செய்ய தெரியாது. யாராவது சொல்லித்தாங்க எப்படி இன்ட்ரோ செய்கிறதுன்னு. நான் இன்ட்ரோ முதல்ல போய் கற்றுக்கணும் எப்படி முதல்ல இன்ட்ரோ செய்கிறதுன்னு. நான் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் வீடியோவில் பார்க்கும்போது நான் இந்த கேரக்டர் எடுக்கிறேனே அந்த வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கணும். நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நான் இந்த கேரக்டர் எடுக்கிறேன்னு தெரியுதானே. நான் வந்து இன்றைக்கி இந்த கேரக்டர் வச்சு ஆட போகிறேன்னா எல்லாத்துக்கும் இந்த புரோக்கன் ஹீரோ தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோவில் பிடிச்ச வில்லனாக இருக்கும். எனக்கும் பர்சனாக பிடிக்கும் இந்த ஓபிட்டோ உச்சியா அவரை வச்சு தான் இன்றைக்கி நான் விளாட போகிறேன். நீங்கள் போக பாருங்கள். நான் வந்து தட்டுறதுலாம் வருதான்னு, ஏன்னா எனக்கு தெரியல நான் தட்டுறதுன்னு வருதான்னு. நான் அதனால மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் தட்டுறது வருதான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நான் போட்ட எண்டு வீடியோவில் நான் கேரக்டர் எடுத்த வீடியோவே வர மாட்டேங்குது. ஏன்னா நான் அப்போ தான் பார்க்குறேன் ஏன் வந்து வர மாட்டேங்குதுன்னு. சரி, நம்ம சண்டேயில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே வீடியோவில் அந்த சாஸ்கி பேட்டரியில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன தான் அந்த ஆக்ரேட் மோடில் ஒரே ஹீரோ தான் வரும். அதாவது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து கெடோஸ்டஸ் சம்மன் பண்ணி அடிப்போம். பியூட்டிஃபுல் அட்டாக். இவரோட வாய் எபிலிட்டி நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அடித்தார்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதான் மாதரா வெப்பன்னா சும்மாவா? ஊச்சியா ரிஃப்ளெக்ஷன். ஓகே, நம்ம வந்து இப்போ பறக்கிறோம், குணாயை வீசுகிறோம். ஆனால் எனக்கு ஒரு தாய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னே தெரில. இப்போ வந்து இழுத்து ஆடுறோம். இன்னொரு தடவை வாங்க ப்ரோ, உங்களை சங்கிலியால் பிடிச்சி இழுக்கிறேன். என்ன அது அங்கே போயிட்டாரு? உனக்கு இந்த பவரை விட்டா வேற எந்த பவரும் தெரியாதா? என்ன அது? மாட்டிக்கிட்டு அவ்வளோதான். முடிச்சிருவான். ஐயோ சீலாப்பா, இவங்ககிட்டலாம் போய் தோத்துக்கிட்டு இருக்கேன். சுரிக்கேன் இந்த தாய் ஜூஸ் எப்படி இருக்கோ பாருங்க. இங்கே எத்தனோ ஒரு ரத்து தான். என்னை எத்தனை நேரம் அடிச்சு வைக்கிறேன். என்னாச்சு? மேலே பறக்கிறான். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இதுதான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். இதுதான் ரிவெஞ்ச். இப்போ வந்து நம்ம இதுதான் கடுப்பாக இருக்குது. எனக்கு வந்து எனக்கே தெரியல நான் என்ன சொல்லுதுன்னு. நான் சண்டை போடுறேன்னா அதே கேரக்டர் தான். வேறு கேரக்டர் வித்தியாசமான சைத்தா. நீங்கள் ஒரு ஆர்டராக தான் வருமா? நான் அடுத்த வந்து இந்த மூடு வந்து எல் மூடு காட் மூடில் விளாடுவோம். எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில். அசிராமா என்னாச்சு? இரு குணாயில முடிப்போம். இல்லை, இது இப்படி குத்தி முடிச்சிட்டாரு. நம்மளோட பாதி எபிலிட்டியை பார்க்கல. இது வந்து அந்த எபிலிட்டி. வெயிட் பண்ணுங்க, வேறு என்ன எபிலிட்டி இது? ஓ ஆமாம், இருங்க. இது வந்து இருங்க, வெயிட் பண்ணுங்க. இல்லையே, வீட்டை கூட்டிகிட்டு போவானே ஒரு இளமுக்கு, அந்த எபிலிட்டி இங்கே. வெயிட் பண்ணுங்க, இங்கே. ஓகே, எஸ், இந்த எபிலிட்டி தான். நம்ம வந்து ஃபினிஷிங் இப்படி தான் முடிக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன அது கடைசியாக குணாயில் சுற்றிட்டாரு? ஐயோ, சரி நம்ம அடுத்தது போவோம். எனக்கு தெரியும் அடுத்து இச்சிகோ தான். நான் சொன்னேன்னா அது இச்சிகோ தான் வருவார். வரீங்க, ஏன்ட பவர்ஃபுல்லாக அடிக்க மாட்டேங்கிறீங்க? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் பேட்டல் மூட்டில் விளாண்டிங்க வைங்க, இவனுங்களாம் எவ்வளோ பவராக இருப்பானுங்கன்னா நான் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு பவராக இருப்பானுங்க.
எனக்கு தெரிஞ்சு பேட்டில் மோடில் தான் இவனுங்க பவர்லாம் உண்மையாக காமிக்கணும். அப்போ தான் எனக்கு தெரியும். இது ஆக்ரேட் மோடு ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் ஒரு இல்லை ஈஸியில் கூட இல்லை. ஏன் ஒரு அடி கூட அடிக்க மாட்டான், எல்லாம் பிளாக்கு தான். அப்போ எனக்கு கடுப்பாக இருக்குமா இல்லையா? சரி நான் என்னோடய எபிலிட்டி என்னோடய எபிலிட்டியில் முடிக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன் வராடையா நான் இதுலேயே முடிக்கிறேன். இல்லையா முடிச்சிட்டேன். நீ மேலே வந்து இப்படி குதிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆர்பி எபிலிட்டியை தட்டினீங்கன்னா அது வந்து வித்தியாசமாக ஒரு பவரை விட்றாரு. அது என்ன பவர் இருங்க நான் திருப்பி தட்டுறேன். மாட்டுலம்மா இல்லை அவ்வளோதான் முடிச்சிருக்காங்க. அதை எனக்கு இவரை பாருங்க அந்த அம்மாவில் சாவடியாக இருக்கும். போய் உள்ளே எடுப்பாரா? மேலே பறக்கம். அன்றைக்கி அப்படி தாங்க நான் இந்த கேமில் ஆடும்போது ஒப்பிட்டு வச்சு விளாடுகிறேன். ஒரு அடி இந்த மாதிரி தான். ஆனால் நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இப்போ நான் ஒரு ரிலம் கூட்டிகிட்டு போய் அடிச்சிட்டேனே. அது என் வாய் வந்து சொன்னத்தில் வந்து வளருது. ஏன் இப்படி வளருதுன்னு எனக்கு தெரியல. இச்சின்னு வளர்கிட்டு இருக்குது ஏன்னு தெரில. இப்போ அது வளருது கூட நான் இவ்வளோ வளரிட்டு சொல்கிறேன் பாருங்களேன். அந்தளவுக்கு நான் வந்து ஒரு வளரை. ஓகே மாட்டினாரு ஒருத்தர். என்ன அது ரிலம் போல. நான் இந்த அடிக்கு பறக்கிறேன். பட்டுன்னு என்ன அது ஏதோ ஒன்று பண்ணாரு. கெடோ ஸ்டாச்சு சமன் பண்ணி அடிப்போம். முடிச்சிட்டேன். எனக்கு என்ன ரிலமில் கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கணும். நடக்க மாட்டேங்குது. இப்போ என்ன நடந்துச்சு? எதுவும் நடந்துச்சு. நான் எபிலிட்டி யூஸ் பண்ண மாட்டல. நான் எங்கே எபிலிட்டி போடு இருக்கு? ஐயோ இல்லை நான் தாய் ஜுடிச்சு போய் பச்சிக்கிறேன். வா நீ திருப்பி போனா உன்னை திருப்பி கூட்டி வச்சு அடிப்பேன். வா இங்கே போகிறீங்க. எப்படி தான் அந்த எபிலிட்டிலாம் பிளாக் பண்ணுறான்னு தெரியல. பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் வீடியோ. வாவ். ஓகே அடுத்த இட்டாச்சு. இந்த பேட்டில் தாங்க இதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். எஸ் நாம் வந்து ஒரு பாத்து ஆடணும். பாருங்க நான் சொன்ன மாதிரி அவர் பாருங்க அவரை. நான் சொன்னேனா இல்லையா இந்த பேட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. நான் நான் இதுதான் சொன்னேன் அவன் ஃப்ளைங் பக் பண்ணுவானே. ஐயோ அல்லா இப்படியா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஐயோ நான் இவ்வளோ நேரம் இப்போ பாருங்களேன் எனக்கு என்னால் தான் இந்த எபிலிட்டி நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்க எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறேன். இது சீக்கிரம்டா. அதனால தான் இந்த எபிலிட்டி யூஸே பண்ண மாட்டேன். நான் ஜெயிச்சேன் ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது ஜெயிக்கிறதுக்கு. நான் பாரா தாய் ஜூஸில் போட்டுக்கிறேன். பியூட்டிஃபுல் அட்டாக். ஓகே இன்னும் லாஸ்ட்டு.
என்னமோ ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணார். அது என்ன எபிலிட்டின்னு தெரியல. பட் இன்னும் கேட்டா ஸ்டேச்சு வந்துச்சு, ஒரு அடி அடிச்சிச்சு, கொஞ்சம் வெஜிடா செத்துட்டாரு. அந்த எபிலிட்டி தான் வர மாட்டேங்குது, தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருப்பி தோஜியா இவனுக்கு என்ன போகிறது தோஜிக்கு? நான் இவனை வச்சு நான் அடுத்த வீடியோ நான் வச்சு விளாட்றேன். இன்னும் என்னதான் பவர் வச்சுருக்கானு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, நீங்கள் என்னதான் எபிலிட்டி வச்சுருக்க? ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற அந்த மாதிரி. ஐயோ, கீழே போட்டுவிட்டேன், நான் பறந்துடுறேன். இந்த எபிலிட்டி இல்லை, ஐயோ இந்த எபிலிட்டி ஏன் வர மாட்டேங்குது? ஓகே போடுறா. இந்த எபிலிட்டி இல்லை, ஏன்னா எபிலிட்டி தட்டாம ஸ்பெஷல் அட்டாக் தட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அந்த எபிலிட்டி தான். ஐயோ இருங்க வருதா பார்ப்போம் திருப்பி அந்த எபிலிட்டி. இருங்க இந்த வரல. ஓ அந்த எபிலிட்டி வந்து 3வது லெவல் வரப்போ தான் வருமா? ஐயோ எப்படா பிளாக் பண்ற அட்டாக்க? பறந்துடு வேற. அடிக்கிற அடிக்கெல்லாம் தவுலுகி நின்று தொங்கும். இந்த வீடியோ நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சே ஆகணும். ஏன்னா இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே என்னோடய சார்ஜர் முடிச்சிடும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. சீக்கிரம் வாங்க. ஐயோ முடியும் என்னால் முடியும். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. ஒன்றும் டே ஓபி டே ப்ளீஸ்டா முடியும்டா. எஸ் டே எங்கடா? ஐயோ சிலா பண்ணிட்டேன். கூட்டிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த பறக்கல டே எபிலிட்டி யூஸ் பண்ண முடியல. அந்த எபிலிட்டினா நல்லா பிளாக் பண்ணிக்கிறானுங்க. ஓகே அசிரமா கரெக்டாக பண்ணிட்டாரு. ஏதான் முடியும். எஸ் ஐயோ தப்பு பண்ணிட்டேன். நான் பாய்க்க கூட அவர் தான் பாய்க்கிறாளா? இல்லை அந்த அபிலிட்டியை நான் கரெக்டாக பாய்க்கணும். குதிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நான் எப்படி அந்த எபிலிட்டி பாய்க்க? டே பிரச்சனை டே இந்த எபிலிட்டி இல்லைடா. நான் ஐயோ நம்ம இப்போ லூசியை முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அது சேபர்னு ஒருத்தவங்க வருவாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஃபோனை தூக்கி உடைக்கணும்னு தான் இருக்குது. ஒரே தடவை எல்லா கேரக்டரும் ஏன்டா வரீங்க? எங்க அவ போயிட்டா? என்னாச்சு இதுக்கு முன்னே ஒரே கேரக்டர் வருதுங்க. ஒரே கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு நான் காட் மோட்டில் வச்சு பார்க்குறேன். எப்படி தான் கேரக்டர் வராங்க பார்க்குறேன். இப்போ இது வந்து எல் மோட்டில் இருக்குது, காட் மோட்டில் வைக்கணும். தப்பிச்சிரு. சொன்னோம் கொஞ்சம் தான் என் கதை. மேலே பறந்துட்டு கூட அடிக்க முடியாதா எபிலிட்டியை?
தான் நினச்சிருக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு அடிக்கிறாங்க சொன்னா இல்லையா. குதிச்சுக்கிட்டு அந்த ஆர்பி எபிலிட்டி தட்டினா வந்து புதுசாக ஒரு வந்து அட்டாச்சு. இது நான் பாய்க்கவே இல்லை, இப்போ தான் பாய்க்கிறேன். பாய்ச்சேன் நம்ம ஃபினிஷிங்க்கு பாய்க்கல. ஓகே வெஜிடா சூப்பர் சையன் ப்ளூ டி வெஜிடோ அதான் நான் பார்த்தேன். மேலே பறக்காத மேலே பறந்துட்டான். இல்லை 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 அந்த எபிலிட்டி எப்படியாவது காமிச்சிடணும். இல்லை இல்லை தப்பிச்சிரு. ஐயோ சைன் ஃபார்ம் எடுத்துட்டாரா? ஐயோ 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 என்ன அது பாதி உயிர் தான் குறையுது. பாருங்க இது பாதி அட்டாக் வந்து நம்ம மேலே படாது, அது வரைக்கும் நல்லது. ஐயோ எனக்கு தான் உயிர். ஓய் ஓய் எனக்கு உயிர் இவ்வளோ பரவா இருக்கு. முடிச்சிட்டேன். இந்த எபிலிட்டி தான் எவ்வளோ நேரம் பாய்க்க இருந்தேன், இப்போ தான் வருது. அவ்வளோ சீக்கிரம் என்ன எவனாலே தோக்கடிக்க முடியாது. இன்னும் ஒரு தடவை கூட யார் வீடியோ தோக்கல உபிட்ட வச்சு, அது வரைக்கும் நல்லது. கடைசி சைட்டாமா இந்த தடவை ஒபிட்டோ வந்து கட்டு மரத்தில் வவாலாட்டோ வைக்க சவாலா. அதான் எனக்கு நோக்கியனோட அந்த டைலாக் தான் வருது. மேலே பறக்காத சுத்தமாக, அந்த மேலே மட்டும் பறக்காத. நான் ஒன்று என்னால் கடுப்பாக இருக்கும் நீ மேலே பறந்துக்கிட்டு. அது வந்து அந்த எபிலிட்டி எப்படா பிளாக் பண்ணுறீங்க? அது ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி தான். தப்பிச்சா கூட ஏற்றுப்பேன், அதெல்லாம் பிளாக் பண்ணுறீங்க. என்னாலே இந்த எபிலிட்டியும் பிளாக் பண்ண முடியல. நீ வந்து குத்துறத வேலை வந்து வச்சுக்கிறத நான் வந்து கெடத்தை சம்மன் பண்ணி வைக்கிறேன். ஈங்க மேலே இந்த எபிலிட்டிலேயே நீ சாவலியா? ஐயோ மாட்டில் முடிச்சிருப்பான். இல்லைனா கொலை வேலை குணைய வச்சு அடிச்சிட்டேன். முடியும் என்னால் முடியும். கொஞ்சம் நான் திரும்ப முடிக்கிற கேம் இது. எஸ் 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 தெய்வம் பிளாக்க தட்டு எஸ் ஃபயர் முடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக குதிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் மாட்ட கூட அது டெக்னிக்கில் மாட்டிட்டேன். இது என்னடா நடக்குது என் ஃபோனுக்கு? முடியண்டா. நாங்கள் முடியாது ஒன்றும் இல்லை. மேலே பறந்ததுமே என்ன டெக்னிக்? முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க இந்த கேம் பிளே வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உன்னை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஐ லவ் யூ.